ஆன்லைனில் எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து தான் நம்ம ஆர்டரே போடுவோம். நம்பிக்கையான ஆளுங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம ஆர்டரே ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் ஆர்டர் பண்ணோன்னே அவங்க ஆர்டரை புக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்த பார்சல் வந்தோடனேயே அதை ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன் இப்போது ரீசெண்டாக நிறையா பேர் பேட்டி கொடுத்தவங்க, அந்த விற்பனையாளர்கள் பேட்டி கொடுத்தப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஏமாத்துறாங்க. வந்த பார்சலை பிரிச்சுட்டு அதில் இருக்கிற ப்ராடக்ட்டை மாற்றிட்டு வேறு ப்ராடக்ட்டை டிஃபெக்ட் ப்ராடக்ட்டை உள்ளார வச்சு பேஸ்ட் பண்ணிட்டுலாம் எங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நான் வந்து இந்த மெட்டி வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில். நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. அவங்களோட வியாபாரத்தை நான் கெடுக்கவும் விரும்பலை. ஆனால் நம்மளை மட்டும் வந்து ஒரு ப்ராடக்ட் வரும்போது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க, அப்போ தான் நாங்கள் உங்களை நம்புவோம், நாங்கள் வந்து மாற்றி தருவோம், இல்லை ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஏன் அவங்க ஒரு பார்சல் போடுறதுக்கு முன்னாடி, அந்த பார்சலை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஏன் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிக்கிட்டு அப்போ அந்த வீடியோவை அனுப்பிச்சிட்டு ஏன் அவங்க வந்து அதை பேக் பண்ணி அனுப்பக்கூடாது? இங்கே பாருங்களேன், இப்போ இந்த மெட்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ நான் இதை விரித்து இதை வந்து நான் விரித்து போடக்கூட முடியாது. இந்த இடம் பாருங்களேன், பெண்டாக இருக்குது. எப்படி வந்து வெடிப்பு விட்ட மாதிரி, அதாவது விரிசல் விட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இதை வந்து விரித்து காலில் போடணுன்னு நினச்சேன்னா இந்த இடம் உடஞ்சிரும் எனக்கு. இதை நான் வந்து அவங்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க, வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. ஒரு ரிப்ளை இல்லைங்க இது வரைக்கும். இதனால தான் வாங்குறதே எப்பயோ ஒரு வாட்டி தான் வாங்குகிறோம், யோசிச்சு ஏமாந்துருவோமோன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க தான், நம்மளும் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசில் தான் வாங்குகிறோம். ஆசையாக அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். ஆனால் இப்படி இந்த மாதிரி சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்களே, பார்த்து எல்லோரும் உஷாராக ஷாப்பிங் பண்ணுங்கள்.